ஜனநாயக நாட்டில் நம்ம வாழ்றோமா இல்ல மனிதர்களோடு தான் சேர்ந்து வாழ்கிறோமா என்று நாம் சிந்திக்கக்கூடிய அந்த மனநிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு மோசமான கொடூரமான கொலைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆணவ கொலைகள் அதெல்லாம் நீங்கள் அறிந்ததுதான். இந்த ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் என்று நமது தலைவர் அவர்கள் இன்று நேற்று அல்ல, ஏறக்குறைய 6 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே 1/7/2019 பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். அதை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இரவில் அனைவருமே பார்த்திருப்பீங்க. தலைவர் நைட்டு ஒரு மணிக்கு போட்டார் அந்த பழைய பேச்சு. இந்த மானங்கட்ட அரசாங்கம், 2 அரசாங்கத்தையும் சொல்றேன், 2019 சொல்லியிருக்கிறாரு ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு தலைவர். அது அவங்களுக்கு யோசனை வருதா? அது கூட ஏன் தலைவர் சொன்னாருங்க அந்த வரலாறு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னமும் சரியாக சொல்ல போனால் தலைவர் பேசியதற்கு ஒரு 6 மாசத்திற்கு முன்னால் 2018 மார்ச் மாசம் 27ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் ஒரு அறிக்கை கொடுக்கிறது. அந்த அறிக்கை என்ன தருகிறது என்றால், அதாவது ஆணவ படுகொலைகள் அதிகரித்து விட்டது. இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்காக பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும். ஆணவ படுகொலை நடப்பதற்கு முன்னாலேயே அதை முன்னுணர்ந்து தடுக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருக்குது.